ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஜய் டி டெக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் மாதம் ரூபாய் 1000 வாங்கின்னு வர பெண்களுக்கும், அது மட்டும் இல்லாமல் புதுசாக மாதம் ரூபாய் 1000 திட்டத்திற்கு ஜூலை 15ஆம் தேதி விண்ணப்பிக்க போகிற மகளிர்களுக்கும் ரூபாய் 1000 சம்பந்தமாக திடீர் அறிவிப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா அரசு தரப்புலேருந்து ஒரு முக்கியமான ஆர்டிகல் மூலயமா வெளியிட்டிருக்காங்க. அது என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். முக்கியமாக குறிப்பாக சொல்லணும்னா, மாதம் ரூபாய் 1000 இவர்களுக்கு மட்டும்தான் இனிமேல் வரும் அப்படின்றத மென்ஷன் பண்ணி இந்த இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக இருக்குது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா ரெகுலராக மாதம் 1000 ரூபாய் வாங்கின்னு வரவனும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு மேலே ஜூலை 15ஆம் தேதி விண்ணப்பிக்க போகிற மாதம் ரூபாய் 1000 ஸ்கீமுக்கு விண்ணப்பிக்க போகிறவங்க எல்லாருமே இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத கம்பல்சரியாக பார்க்கணும். நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணி தான் வாட்ச் பண்ண போகிறீங்க அப்படின்னா, இந்த வீடியோவை ஒரு 4-50 நிமிஷத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் கிரேஸ் பாயிண்ட்டாக கொடுத்துருக்கோம். அதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸ்கிப் பண்ணாத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவரால் இன்ஃபர்மேஷன் என்னென்னலாம் இந்த ஸ்கீமில் கேதர் பண்ண முடியுமோ அது ஃபுல்லாக தெரிய வரும். அதனால் தயவு செய்து புதுசாக விண்ணப்பிக்க போகிறவங்களும் ரெகுலராக மாதம் 1000 ரூபாய் வாங்கின்னு வரவங்களும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிக்கிறோம். மேலும் இப்போ இந்த வீடியோவை டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு, இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், இந்த திட்டத்திற்கான புதிய விண்ணப்பம் வரும் அப்படின்னு சொன்ன முதல் சேனலே நம்ம சேனல் தான். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 1.5 ஆண்டுகளாக புதிய விண்ணப்பம் கம்பல்சரியாக வரும். அதுக்காக நீங்கள் அப்ளை பண்ணலாம். புதுசாக ரேஷன் கார்டு வாங்கினவங்களாம் தயாராக இருங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா புதிய விண்ணப்பம் வரப்போகுது. அதுக்கான டோக்கன் விநியோகம், புதிய விண்ணப்பத்துக்கான தொடக்கம் எல்லாமே ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கான இன்ஃபர்மேஷனும் பார்த்தீங்கன்னா அரசு தரப்புலேருந்து, முதலமைச்சர், அமைச்சர்கள் தரப்புலேருந்து டீட்டெயிலாக அனௌன்ஸ்மெண்ட்டாக வந்துன்னு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஆரம்பத்திலே அப்ளை பண்ணி இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20-22 தவணைகளுக்கு மேலே பெற்றுன்னு வராங்க அப்படின்னே சொல்லலாம். ரெகுலராக அப்ளை பண்ணி வாங்கின்னு வரவங்களுக்கு எல்லாருக்குமே மாதம் 1000 ரூபாய் 15ஆம் தேதி ஆனால் கரெக்டாக கிரெடிட் ஆயிடுது. அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த மாதம் ஜூலை 15ஆம் தேதி புதிய விண்ணப்பம் வரப்போகுது அப்படின்றத நோட் பண்ணிக்கிங்க. முக்கியமாக முதலமைச்சரே அறிவிப்பாக வெளியிட்டிருக்கார். என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மகளிர் உரிமை தொகை விடுபட்டவர்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற தலைப்பில் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விடுபட்டவர்கள் ஜூலை 15 முதல் விண்ணப்பிக்கலாம். உங்களுடன் ஸ்டாலின் என்ற திட்டத்தில் 10,000 சிறப்பு முகாம்கள் நடத்த அரசு திட்டமிடப்பட்டுள்ளது. முகாம்களில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் விண்ணப்பங்களை பெற சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை முடிவு செய்யப்பட்டுள்ளது அப்படின்றது மூலயமா, அமைச்சர்கள் மூலயமா, அது மட்டும் இல்லாமல் முதலமைச்சர் மூலயமா இது இன்ஃபர்மேஷனாக கிடைச்சிருக்கு. இந்த வீடியோவில் முக்கியமாக எதை பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் யாரெல்லாம் ஜூலை 15ஆம் தேதி முதல் விண்ணப்பம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். யாரெல்லாம் ஜூலை 15ஆம் தேதிக்கு மேலே ரெகுலராக பணம் வாங்கினவர்களும் இந்த விண்ணப்பம் பண்ணுறவங்களுக்கு பணம் கிடைக்குமா, எப்போ கிடைக்கும், அக்டோபர் மாதத்தில் கிடைக்குமா, இல்லை செப்டம்பர் மாதத்தில் கிடைக்குமா அப்படின்றத பார்க்க போகிறோம். முக்கியமாக அதுக்கு முன்னாடி இந்த ஆர்டிக்கலில் என்னென்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, குடும்பத்திற்காக உழைக்கும் பெண்களின் உழைப்பை அங்கீகரிக்கும் வகையில் தமிழக அரசு மகளிர் உரிமை திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. இதன் மூலம் ரேஷன் அட்டை அடிப்படையில் தகுதியுள்ள குடும்ப தலைவி தேர்வு செய்யப்பட்டு அவர்களின் வங்கிக் கணக்கில் மாதந்தோறும் ரூபாய் 1000 என ஒரு வருடத்திற்கு மொத்தமாக 12,000 வரை வரவு வைக்கப்படுகிறது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக எல்லாருக்குமே தெரியும். மாதம் 1000 ரூபாய்னா 12 மாதத்துக்கு 12,000 ரூபாய் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆதார் கார்டில் லிங்க் செய்யப்பட்ட பிரைமரியாக என்பிசிஐ லிங்க் அப்படின்னு சொல்லும் டிபிடி ட்ரான்ஸ்ஃபர் மூலமா மாதம் 1000 ரூபாய் எந்த மாதம் வந்தாலும் 15ஆம் தேதி கரெக்டாக 1000 ரூபாய் கிரெடிட் ஆகிடும். அதே போல் பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை பொறுத்த அளவுக்கு ஆண்டுக்கு 12,000 ரூபாய் மகளிர்களுக்கு ரூபாய் 1000 கொடுத்துட்டு வந்தாலும் பெண்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும் அப்படின்றதுனால சமூகத்தின் சுயமரியாதையோடு வாழ்வதற்கு வழிவகுக்க வேண்டும் அப்படின்ற நோக்கத்தோடு தான் இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை அரசு சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது அப்படின்றது பார்த்தீங்கன்னா அமைச்சர்கள், முதலமைச்சர்கள் எல்லாமே டீட்டெயிலாக மென்ஷன் பண்ண வராங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா குறிப்பாக கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை பொறுத்தவரை தற்போது ஏராளமான பெண்கள் மாதந்தோறும் ரூபாய் 1000 உரிமை தொகை பெற்றாலும் பலரும் தங்களின் தகுதி இருந்தும் இந்த திட்டத்தில்
பணம் கிடைக்கவில்லை என்று தொடர்ந்து வந்து கூறியிருக்கிறாங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிட்டு ஒரு சிலவங்க வந்து அப்ரூவல் ஆனவங்க மாதம் 1000 ரூபாய் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 22 மாதமாக வந்து வாங்கின்னு வராங்க. ஆனால் ஒரு சிலவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தகுதி இருந்தும் அவங்க கொடுத்துக்கிற கிரைட்டீரியா எலிஜிபிள் ஆனாலும் பணம் வந்து வாங்க முடியவில்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து தொடர்ந்து வந்து கூறியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மகிழ்ச்சி ஊட்டும் விதமாக ஜூலை 15 முதல் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசு தரப்புலேருந்தே வந்து அறிவிப்பு வந்து வெளியே இருக்குது. இது தவிர புதிதாக குடும்ப அட்டை பெற்றவர்கள் தங்கள் குடும்ப அட்டையை வந்து பயன்படுத்தி எங்களுக்கு மகளிர் உரிமை தொகை விண்ணப்பிக்க வாய்ப்பு வந்து வழங்கப்படவில்லை அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. குடும்ப அட்டை புதுசாக வந்து வாங்கினவங்க வாய்ப்பு வந்து வழங்கப்படவில்லை அப்படின்ற கம்ப்ளைண்ட் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இந்த சூழ்நிலையில் தான் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வரும் ஜூலை 15ஆம் தேதியிலிருந்து விடுபட்டவர்கள் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் மீண்டும் விண்ணப்பம் செய்யலாம் என அறிவித்திருந்தார். தமிழ்நாடு முழுவதும் உங்களுடன் ஸ்டாலின் என்ற பெயரில் அரசு சார்பில் முகாம்கள் நடத்தப்பட உள்ளது. இந்த முகாம்களில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் தகுதியுள்ள பெண்கள் தங்களின் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் புதுசாக வந்து ரேஷன் கார்டை வந்து வாங்கியிருக்கிறீங்களோ அவங்களாம் வந்து இந்த 1.5 ஆண்டுகள் 2 ஆண்டுகளை வந்து வாங்கியிருப்பீங்க. அவங்க கண்டிப்பாக வந்து இந்த ஜூலை 15 விண்ணப்ப படிவ அதாவது அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து பயன்படுத்திக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே முகாமில் வந்து அப்ளை பண்ணாத தவறப்பட்டவங்களும் இந்த விண்ணப்ப முகாமை வந்து கண்டிப்பாக வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா 45 நாட்களில் முடிவு அப்படின்ற ஒரு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இவ்வாறு பெண்கள் வழங்கும் விண்ணப்பங்களை மீது 45 நாளுக்குள் முடிவு எடுக்கப்படும் என்று அக்டோபர் மாதம் வரை இந்த முகாம்கள் நடத்தப்படும் அப்படின்ற மாதிரி வந்து அரசு வட்டாரங்கள் தரப்புலேருந்து அறிவிப்பாக வந்து நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. இதற்கு முன் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் விண்ணப்பம் செய்து தங்களுடைய விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்ட பெண்கள் மீண்டும் விண்ணப்பம் செய்யலாம். புதிதாக ரேஷன் அட்டை பெற்றவர்கள் விண்ணப்பம் செய்யலாம். யாரெல்லாம் இந்த திட்டத்தில் விண்ணப்பம் செய்ய தகுதி பெற்றவர்கள் குடும்ப தலைவி என்பதன் மூலம் தீர்மானிக்கிறார்கள் என்பதை வந்து தெரிவித்துக் கொள்கிறோம் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. புதுசாக வந்து ரேஷன் அட்டை வந்து வாங்கினவங்களும் ஏற்கனவே வந்து விண்ணப்பித்து நிராகரிக்கப்பட்டவங்களும் இந்த திட்டத்தில் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்றத வந்து குறிப்பாக வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதையெல்லாம் வந்து கம்பல்சரியாக வந்து நீங்கள் வந்து பயன்படுத்திக்கணும். ரெகுலராக ரூபாய் 1000 வந்து வாங்கின்னு வந்தவங்க நடுவில் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா இல்லை இதுக்கு மேலே வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பணம் வராதுன்னு நீங்கள் நினச்சினா திரும்ப வந்து அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து இந்த முகாமை வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு வந்து முக்கியமான இன்ஃபர்மேஷன் வந்து குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து விண்ணப்பிக்க போகிறவங்க ஒரு சில டவுட்லாம் வந்து கேட்டுன்னு வரீங்க. இது ஏற்கனவே வந்து அப்ளை பண்ணவங்களுக்கு வந்து தெரியும். யார் குடும்ப தலைவி அப்படின்றத வந்து ஒரு கேள்வியாக வந்து கேட்டுன்னு வரீங்க. அதாவது குடும்ப அட்டையில் பெயர் இடம்பெற்றுள்ள அனைவருமே ஒரு குடும்பமாக வந்து கருதப்படுவாங்க. ஒவ்வொரு தகுதி வாய்ந்த குடும்பத்திலும் உள்ள குடும்ப தலைவி கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் பயன்பெற விண்ணப்பம் செய்யலாம். அதாவது குடும்ப அட்டையில் குடும்ப தலைவர் என குறிப்பிட்டப்பட்டுள்ளதால் அவருடைய மனைவி குடும்ப தலைவியாக கருதப்படுவார் அப்படின்றத வந்து முக்கியமாக வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. அதாவது வந்து பெண்கள் குடும்ப தலைவியாக கருதப்படுவார் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணிடுவாங்க. குடும்ப அட்டையில் ஆண் குடும்ப தலைவராக குறிப்பிடப்பட்டு இருந்தால் அந்த குடும்ப தலைவரின் மனைவி குடும்ப தலைவியாக கருதப்பட்டு அவர்களுக்கு மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது குறிப்பாக வந்து சொல்லணும்னா ஆண்களோட ஃபோட்டோ வந்து குடும்ப அட்டையில் இருந்ததுன்னா அவங்களுடைய மனைவி குடும்ப தலைவியாக வந்து கருதப்படுவாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தில் வந்து அப்ளை பண்ணலாம். 21 வயது நிரம்பியவர் குடும்ப அட்டையில் ஒரு ஆணின் பெயர் இடம்பெற்று இருக்கிறது. அவருடைய மனைவி தற்போது உயிருடன் இல்லை எனும்போது அந்த குடும்ப அட்டையில் இருக்கும் 21 வயது நிரம்பிய மற்றொரு பெண் பெயர் இருந்தால் அவர் குடும்ப தலைவியாக கருதி விண்ணப்பம் செய்யலாம் அப்படின்றத வந்து முக்கியமாக வந்து மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. இந்த பாயிண்ட்லாம் வந்து ஒரு சில வீடியோலாம் நம்ம மென்ஷன் பண்ணல. ஒரு சிலவங்க இந்த அப்டேட்லாம் வந்து தெரியாது. ஒருவேளை வந்து பார்த்திங்கன்னா குடும்ப தலைவர் மூலயமா வந்து ஒரு குடும்பம் வந்து செயல்பட்டு வருது அப்படின்னா அவங்களுடைய மனைவி ஏதோ வந்து காரணத்தினால வந்து உயிரோடு இல்லைன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க பெண்கள் வந்து அதாவது அவங்களுடைய குழந்தைகள் பெண்கள் வந்து இருந்தாங்கன்னா அவங்களுடைய மகள்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 21 வயது நிரம்பி இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து அவங்களும் குடும்ப தலைவியாக வந்து கருதி இந்த திட்டத்திற்கு வந்து கண்டிப்பாக விண்ணப்பம் செய்யலாம் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே போல் திருமணம் ஆகாத தனித்த பெண்கள் தங்களுடைய தனி ரேஷன் கார்டு அட்டை இருந்தால் அவங்களும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் கையமை பெண்கள் திருநங்கைகள் இவங்களும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கும் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கணவரை இழந்து இருக்கக்கூடிய கையமை பெண்கள் உரிமை தொகையை கேட்டு விண்ணப்பம் செய்யலாம். திருநங்கை தலைமையில் குடும்பங்கள் இருந்தால் அவர்களும் குடும்ப தலைவியாக கருதப்படுவார்கள் என அரசு அறிவித்துள்ளது அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணுங்க. திருநங்கை தலைமையில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது குடும்பம் இருந்ததுன்னா அவங்க தலைமையில் ரேஷன் கார்டு வச்சுருந்தாங்கன்னா அவங்களும் வந்து குடும்ப தலைவியாக வந்து கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல்
கலவரை இழந்தவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்க ரேஷன் கார்டு வச்சுருந்தாங்கன்னா அவங்களும் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்றத வந்து முக்கியமாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேலும் வந்து பார்த்திங்கன்னா ஆனால் குடும்ப அட்டையில் ஒரு பயனாளிகள் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும். குடும்ப அட்டையில் வந்து பார்த்திங்கன்னா மருமகள் மற்றும் வந்து மாமியார்கள் வந்து ஒரே குடும்ப அட்டையில் வந்து இருப்பாங்க. 2 பேரும் வந்து தனித்தனியாக வந்து அப்ளை பண்ண முடியாது அப்படின்றத ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக வந்து நோட் பண்ணி வச்சுக்கிங்க. யாராவது ஒருத்தர் தான் வந்து அப்ளை பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆண்டுக்கு 2.5 லட்சம் ரூபாய்க்கு மேல் வருமானம் ஈட்டும் குடும்ப சொந்தங்கள் இருக்கிற பெண்கள் கண்டிப்பாக வந்து விண்ணப்பம் வந்து செய்ய முடியாது. மேலும் வந்து அரசு ஊழியர்கள் இருக்கும் குடும்பத்தில் பெண்கள் வந்து அப்ளை செய்ய முடியாது அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஆண்டு வருமானம் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து டேக்ஸ் வந்து ஃபைல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்ளை பண்ண முடியாது. கனரக வாகனங்கள் பெரிய 4 சக்கர வாகனம் வந்து வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியாது அப்படின்ற மென்ஷனும் வந்து இருக்குது. மேலும் வந்து பார்த்திங்கன்னா மற்ற ஓய்வூதியம் வந்து உங்கள் குடும்பத்தில் வந்து வாங்கின்னு வந்திருந்தாங்கன்னா அதாவது வந்து பார்த்திங்கன்னா முதியோர் ஓய்வூதியம் வேறு ஏதாவது வாங்கினா வேறு ஏதாவது ஸ்கீமில் வந்து ஓய்வூதியம் மாதம் 1000 ரூபாய் வந்து வாங்கி வந்தீங்கன்னா 1400 வாங்கி வந்தீங்கன்னா இந்த ஸ்கீமில் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு கிடையாது அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேலும் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய டாக்குமெண்ட் எல்லாமே வந்து நீங்கள் கரெக்டாக வந்து பயன்படுத்தி முன்கூட்டி அப்ளை பண்ணுறவங்க வந்து வச்சுருக்கணும். முக்கியமான டாக்குமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா குடும்ப அட்டை கம்பல்சரியாக வந்து வேணும், ஆதார் அட்டை கம்பல்சரியாக வந்து வேணும், மின்கட்டண ரசீதும் வந்து உங்களுக்கு கம்பல்சரியாக வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வங்கி பாஸ் புத்தகம் இந்த 4 ஆவணமும் கம்பல்சரியாக வந்து வரும். உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு கம்ப்யூட்டரைஸ்டாக வந்து அப்ளை பண்ணணும். ஏன்னா உங்களுடன் முதல்வர் ஸ்டாலின் முதல்வருடைய முகாமில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து அவங்களே வந்து ஒரு முகாம் வந்து ஒரு இடத்துல நடத்துவாங்க. அவங்க வந்து ஆன்லைன்லேயே அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து பண்ணாலும் பண்ணுவாங்க. இல்லை மக்களுடன் முதல்வரில் வந்து பார்த்திங்கன்னா பென்ஷன் போல் நீங்கள் எழுதி வந்து அதாவது பெட்டிஷன் போல் போடுற மாதிரி வந்து இருக்கும். இல்லை வந்து ஏற்கனவே வந்து அப்ளை பண்ணும்போது முகாமில் எப்படி வந்து நீங்கள் கையில் எழுதி அந்த ஃபார்மை வந்து கொடுத்தீங்களோ அதே போல் அப்ளை பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். இது சம்மந்தமாக தொடர்ந்து வந்து நீங்கள் அப்டேட் வந்து தெரிஞ்சிங்கன்னா நம்ம சேனலில் தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் வந்து தொடர்ந்து வந்து நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் மாதம் ரூபாய் 1000 சம்மந்தமாக ஒரு சில புதிய இன்ஃபர்மேஷன்லாம் வந்து கிடைச்சிருந்தது. அது சம்மந்தமாக டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது ஃபுல்லாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் கட்டாயம் பயனுள்ள தகவலாக வந்து அமையறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. மேலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்கீம் சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தாலோ வேறு ஏதாவது ஸ்கீம் சம்மந்தமாக டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் உடனே வந்து ரிப்ளை பண்ணுறதுக்கு தயாராக வந்து இருக்கிறோம். மேலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு கடைசி வரைக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தது, பயனுள்ள தகவலாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.